தற்போதைய பொங்கல் பண்டிகையின் போது பரிசு பணம் வழங்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் தேர்தல் வரும்போது பொங்கல் பரிசு பணம் கொடுப்பது குறித்து பார்த்துக் கொள்கிறோம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட வேண்டும் என்று அதிமுக மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் கொடுக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாடு அரசு தற்பொழுது நிதி சிக்கலில் இருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பொங்கல் பரிசு தொகுப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் 2500 ரூபாய் வழங்கப்பட்ட பொழுது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்த தற்போதைய முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதிமுக வழங்கிய 2500 போதாது 5000 வழங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் ஏன் வழங்கப்படவில்லை 1 ரூபாய் கூட என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் அமைச்சர் துரைமுருகன் எழுந்து அதிமுக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் கொடுத்தது தேர்தல் காலத்தில் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தற்போது தேர்தல் நடைபெறாததால் திமுக தரப்பில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் கொடுக்கவில்லை என்று நகைச்சுவையாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் வரும் பொழுது திமுக ஆட்சியிலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் கொடுப்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்று சட்டப்பேரவையிலே அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். தற்போது தேர்தல் காலம் இல்லை என்பதன் காரணமாகவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் தரவில்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் துரைமுருகன் தேர்தல் வரும்பொழுது, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கும் பொழுது நாங்களும் ரொக்கப்பணம் கொடுப்போம் என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே தேர்தல் காலம் வரும்பொழுது நாங்களும் ரொக்கப்பணமாக கொடுப்போம் என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று 2017-18 ஆட்சி காலங்களில் எல்லாம் அதிமுக ஏன் ரொக்கப்பணம் கொடுக்கவில்லை? 2021ஆம் ஆண்டு அதிமுக பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் கொடுத்ததற்கு அதுதான் காரணம், தேர்தல் மட்டுமே காரணம் என்று அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்டவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் அதிமுக சார்பில் பேசியிருந்த கோவிந்தசாமி தேர்தல் காலம் என்று பார்க்காமல் பொதுமக்களுக்கு, தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் கொடுக்க வேண்டும், பொங்கலை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையிலே என்று தெரிவித்திருந்தார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நகைச்சுவையாக இந்த கருத்து தெரிவித்திருந்தாலும் அதிமுக சார்பில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தேர்தல் காலம் என்று பார்க்காமல் தேர்தல் இல்லாத நாட்களிலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் கொடுக்க வேண்டும். மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் தேர்தல் வரும் பொழுது மட்டும் ரொக்கப்பணம் கொடுப்போம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் என்று கூறக்கூடியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ந்து அதிமுக தரப்பில் வாதங்களை முன்வைத்தார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.